மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. புகழும் கனமும் தூயோனே உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது என்னாகம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மகிமையின் தேவனாக அவர் சொல்லுகிற காரியங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல ஜனங்கள் கர்த்தருடைய பிரியமானவர்களே செய்கையை மறுதலித்து தெய்வத்திற்கு அவர்கள் கோபத்தை உண்டாக்கினார்கள். மோசே தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த ஜனத்தை நீங்க மன்னிக்கணும். தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார், உன் வார்த்தையின்படி நான் இந்த ஜனத்தை மன்னிக்கிறேன். ஆனா இந்த ஜனங்க எனக்கு முன்னால முறுமுறுத்தாங்க இல்லையா, அந்த முறுமுறுத்தவர்களுக்கு முன்னால என்ன நம்புறாங்க பாருங்க. அந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பூமியை நான் என் மகிமையினால நிரப்ப போகிறேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த முழு பூமியும் கர்த்தரின் மகிமையால் நிறைந்திருக்கும் சொன்னார். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த வேளையிலே நமது ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நம்புகிறதற்கு முடியாத கடின சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் துன்பமும் துயரமும் தேவ வசனத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஏதுமான குழப்பமான எண்ணங்கள் எவ்வளவு வந்தாலும் ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, தேவன் சொன்னபடியே அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நம்பாத ஜனத்துக்கு நடுவிலே நம்புகிற ஜனத்தை அவர் எப்படி நன்மையினால் நிரப்புகிறார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த பூமி அனைத்தும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஏன்னா அவர் எப்பவுமே உயிர் உள்ளவர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய வசனம் உனக்கு என்ன சொல்லுச்சோ அந்த வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வதிலே தேவன் அந்த சொல்லின் மேலேயும் உண்மையிலையும் தமது மகிமையை அனுப்பி சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறதுனால இப்படி வாக்குத்தத்தம் செய்தார். தொடர்ந்து அவரை நம்புவோம். கர்த்தர் பிரியமலை அவருடைய மகிமையினால் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் சூழ்ந்து கொள்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாப்பா, அநேக சமயங்கள்ல உங்களை அறிந்த மக்களும் கூட உங்களை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் வந்து ஒரு சில மக்கள் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவர் செய்த வாக்குத்தத்தம் எங்கே என்று உங்களை கோபப்படுத்துகிறவனுமா பேசுகிறவர்களும் உண்டு. உங்க கோபத்தை தணிக்க மன்னிப்பை வாங்கி தருகிறவர்களும் உண்டு. உங்களை நம்பின மக்கள் உங்க மகிமையை அடைகிறதுக்கு ஏதுவாக உங்க வாக்குத்தத்தங்களை பெறுகிறதும் உண்டு. இந்த காலை வேளையிலே கீழ்ப்படிதலோடு கூட உங்க மகிமையை காண உங்க வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. God bless you church. Have a blessed day. மறக்காத படிக்கை பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோட கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சபைக்கு செல்லாதவங்க சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.